ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஷாப் போயிருந்தேன். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் நெறையா பேர் அவங்களோட வொர்க் பார்சல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில ஒரு பார்சல் துபாயில இருந்து வந்துச்சு. அதில இந்த ஃபரூக் ஸ்டேஷனரி பேக் பார்த்தோனே எனக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா 2 இயர்ஸ் இருக்கப்போவே துபாய் போயிட்டேன். ஸோ நான் வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அங்க தான். அந்த ஸ்டேஷனரி பேக் பார்த்தோனே அவ்ளோ மெமரீஸ். எங்க அப்பா வொர்க் முடிச்சுட்டு ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வரப்போ, நைட்டு தான் நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக சார்ட் வாங்குவேன். எனக்கு அப்போ தான் ஞாபகமே வரும். ரிட்டர்ன் இங்க வந்துட்டு நம்ம ஊர் கிளைமேட், ஃபுட் அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸி தான். பட் எப்பவாவது ஒரு நாள் நம்ம படிச்ச ஸ்கூல் போய் பார்க்கணும், வளர்ந்த வீட போய் பார்க்கணும்னு நெனைக்கிறப்போ போக முடியாதுல்ல. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கும். சீக்கிரம் நான் நல்லா ஏர்ன் பண்ணி திரும்ப துபாய் போகணும்னு நெனைக்கிறேன். சுத்தி பார்க்கறதுக்காக இல்ல, என் சைல்ட்ஹுட் மெமரீஸ அகைன் போய் பார்க்கறதுக்காக. சம்டைம்ஸ் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்னு தோணும்ல. அப்போலாம் நம்ம மிஸ் பண்றது நம்ம சைல்ட்ஹுட் இல்ல, அதுல இருந்த பிளேஸஸ், பீப்பிள் அண்ட் லிட்டில் திங்ஸ் தான் நெனைக்கிறேன். எனக்கு அந்த ஃபரூக் ஸ்டேஷனரி பை மாரி, உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் உங்க சைல்ட்ஹுட்டே கண் முன்னாடி கொண்டு வரும்னா, அது என்னதுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.